இங்கேயும் பள்ளி இருந்ததற்கான தடயங்கள் இருக்குங்க. ஆனால் இப்போ சரியாக தெரியல. ஆனால் கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு பள்ளி இருந்திருக்கும். அந்த பள்ளியில் வந்து போதனைகள் நடத்தியிருப்பாங்க. அதனால தான் இப்போ கூட வந்து நம்ம படுக்கையின் மீது இவங்க கல்வி கட்டுறதுனால தான் இது இந்த இந்த இடத்துக்கு பேர் பள்ளிக்கூடம் அப்படின்னு பேர் வந்திருக்கு. படுக்கைக்கு தமிழில் இன்னொரு பேர் தான் பள்ளி. இப்போ கூட நம்ம வந்து கல்விக்கூடம்னு சொல்லாமல் பள்ளிக்கூடம்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், மேலே சமணர்களுடைய அந்த சமண சின்னங்கள் இருக்குது. அதற்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாகம்மனுடைய சிலை இருக்குங்க. நாகக்கன்னிகளுடைய சிலை இருக்குது. இதில் இருந்து நம்ம மத ஒற்றுமையை வந்து நம்ம பார்க்கலாங்க.